பாலியல் கொடுமை தொடர்பான வழக்குகள் அதிகரித்து வருவதற்கும் இந்த இணையதளங்களுக்கும் என்ன தொடர்பு? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் பாலியல் குற்றம் தொடர்பான பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இளைஞர்கள் மிருகத்தனமாக பெண்களிடம் நடந்து கொண்டது ஏன் என்ற கேள்விக்கு பதில். பாலியல் விளையாட்டு இணையதளங்கள் காரணமாக இருக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள் மனநல ஆர்வலர்கள். சிறுவர்களும் இளைஞர்களும் வழக்கமாக விளையாடும் கார் மற்றும் சண்டை கேம்களைப் போல் பாலியல் விளையாட்டு தளங்களும் செயலிகளும் புழக்கத்தில் உள்ளன. பாலியல் விளையாட்டு தொடர்பாக செயல்பாட்டில் இருக்கும் 47 இணையதளங்களை முடக்க வேண்டும் என்று குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் எமி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். ரேப் கேம்ஸ் லிட்டரலா ஒவ்வொரு பொண்ணையும் நம்ம இமேஜின் பண்ணுறக்கும் மேலே அழகான ஒரு ஃபிகர் மாதிரி ஒரு வரைஞ்சி வச்சிடுறாங்க. எல்லாமே ஒரு கார்ட்டூன் மாதிரியோ இல்லை கேரக்டர் கேமில் வர மாதிரி வரைஞ்சி வச்சு அது சிலது ரொம்ப குழந்த மாதிரி இருக்குங்க, சின்ன பொண்ணாக இருக்கும், பெரிய அம்மா மாதிரி இருப்பாங்க. இவங்கள போய் நம்ம எப்படி வேணால் கெடுத்துக்கலாம், என்ன மாதிரி வேணால் தப்பு பண்ணிக்கலாம், ஹியூமிலேட் பண்ணலாம், கட்டி போடலாம், அடிக்கலாம், நம்ம அவங்கள ஹியூமிலேட் பண்ணலாம். அதாவது ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கேம்லேயே கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு விளாண்டு கட்டி போட்டு அடித்து ரேப் பண்ணுற மாதிரி கேங் ரேப் பண்ணுற மாதிரி விளையாடும் பொழுது இதை விளாண்டுக்கிட்டே இருக்க போகும்போது ஒருத்த மனுஷனோட மைண்டில் என்ன தோணும்? எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் கண்காணிப்பும் இல்லாமல் இந்த இணையதளங்களை இயக்குவதால் குழந்தைகளும் இளைய சமுதாயமும் பெரும் உளவியல் சிக்கலுக்கு ஆட்படும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார் குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் எமி. எல்லா சைட்ஸையும் பிளாக் பண்ணணும். இந்த சைட் ஓனர்ஸ், இந்த கேம் மேக்கர்ஸ் யார், இந்த கேமை விற்கிறவங்க யாருன்னு சொல்லி நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி, ஏன்னா நம்ம ஒரு இடத்துல பிளாக் பண்ணால் அவன் இன்னொரு சைடில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஸோ அதையும் நம்ம பிளாக் பண்ணணும். ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் அந்த எந்த நாடுகளோ அந்த நாடுகள்கிட்ட நம்ம சொல்லி அதை அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். ஏன்னா அவங்க ஊர்லேருந்து இந்த மாதிரி கேவலமான கேம்ஸு நம்ம நாட்டு இளைஞர்களையும் குழந்தைங்களையும் பாதிக்கிற மாதிரி வருது. ஸோ அதை கண்டிப்பாக அவங்க ஸ்டாப் பண்ணணும், அவங்களும் எஃபர்ட் எடுக்கணும், அதை விடக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியணும். புகார் கொடுத்து 10 நாட்களான நிலையில் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் கொடுத்த குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் குற்றம் சாட்டுகிறார். சமுதாயத்தில் தனி மனித சுதந்திரத்தை தாண்டி யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நல்ல சமுதாயம் உருவாக அரசு அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும்.